இறக்கறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நாமளே இறக்கறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்து புற்றுநோயோட காரணங்கள் கூரான பற்கள் இருக்கு. அந்த பல்லு குத்திக்கிட்டே இருக்க ஒரு இடத்த அப்படிங்கும்போது, திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்கும்போது, அந்த புண்கள் கூட ஒரு ஸ்டேஜ்ல புற்றுநோய் புண்ணா மாறலாம். இன்ஃபேக்ட் புற்றுநோய் வரதுக்கு முன்னாடியே போய் ஒரு பக்கம் மார்பகத்தையே ரிமூவ் பண்ண ஸ்டோரி எல்லாம் இப்போ அமெரிக்கா அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து புற்றுநோய்கள் வராமையே பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல நம்ம முழு கவனத்தையும் இப்ப செலுத்துவோங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட ஃபவுண்டர் ரொம்ப சூப்பரா பயங்கரமா வேலை செஞ்சாரு. ரொம்ப அருமையான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினாரு. ஆனா அவரு இறக்கும்போது சொன்ன விஷயம், தயவு செஞ்சு உங்க உடம்ப பாத்துக்கங்க. இந்த வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் போராளிங்க. அதே மாதிரி இன்னைக்கு தடுப்பூசி கூட இருக்கு. சில புற்றுநோய்களுக்கு எதிராக தடுப்பூசி இருக்கு. புற்றுநோய்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, அதுவும் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வரும்போது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நோக்கி போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு கரையான் எப்படி புற்று கட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி இந்த புற்று அப்படியே ஜைஜாண்டிக்கா உருவாக்கி இருக்கு, மிக வேகமா உருவாகி இருக்கு. இதே மாதிரி கேன்சருக்கு நம்ம புற்றுநோய் பேர் வைக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி வேகமா நம்ம உடம்புலயும் செல்கள் வளர்ந்தா எப்படி இருக்கும், அதுதான் கேன்சர். நம்ம உடம்புக்குள்ளார இந்த பக்கம் நார்மல் செல்கள் இருக்கு, கீழே தசைகள் வேற டிஷ்யூலாம் இருக்கு அப்படின்னு வைங்களேன். இது நார்மல் செல்லு. ஆனா இங்க காமிச்சிருக்கிறது புற்றுநோய் செல்லு. இந்த புற்றுநோய் செல்லு தான் மேல இருக்கக்கூடிய இதோட நார்மல் லேயர்ல இருந்து அப்படியே வளர்ந்து உள்ள அப்படியே படர்ந்து விரிஞ்சு எப்படி உள்ள போகுது. கரையான் புற்று எப்படி மண்ணுக்கு மேல இருக்கு, மண்ணுக்கு கீழே இன்னும் அடர்த்தியா கீழ் நோக்கி உள்ள போயிட்டு இருக்குமோ, அதே மாதிரி இந்த புற்றுநோயிலுமே செல்கள் எந்தவித கண்ட்ரோலும் இல்லாம அது பாட்டுக்கு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. மல்டிப்ளை ஆகி வளர்ந்துகிட்டே இருக்கு. வளர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய திசுக்களுக்கு எல்லாம் போய்கிட்டே இருக்கு. நிறைய சமயம் இந்த கரையானை நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த கரையான் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட வாயில இருக்கக்கூடிய ஒரு உமிழ் நீரையும் மண்ணையும் கலந்து கலந்து அந்த புற்று அப்படியே அடுக்கிக்கிட்டே வருது, கட்டிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த காரணத்தினால இந்த கரையான் மாதிரி ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு நம்ம செல்கள்ல நார்மலா நடக்கக்கூடிய ப்ராசஸ மாத்தி விட்டுடுது. இப்போ நம்ம முடிகள் இருக்கு. இந்த முடிகளுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்கு. அந்த ஆயுட்காலம் முடிஞ்சோன்னா முடிகள் கொட்டிடும், புது முடிகள் வரும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே ஒரு ஆயுட்காலம் இருக்கு. அந்த ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செல்கள் இறந்து போயிடும், புது செல்கள் உருவாகும். இதுதான் நார்மலா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்பாப்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் இறக்கறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நாமளே இறக்கறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல்களும் இறந்து இறந்து புது புது செல்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ப்ராசஸ்ல எங்கேயாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு போச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால ஏற்பட்டு போச்சு அப்படிங்கும்போது அந்த இறப்பு அப்படிங்கிறது நடக்காம போயிடுது. இறக்காம தொடர்ந்து பிறப்பு தான் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதாவது செல்கள் தொடர்ந்து பிறந்துகிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுதான் புற்றுநோய். நம்ம உடம்புல புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறது மட்டும் ஒரு 10 அறிகுறிகள் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம உடம்புல எல்லா பகுதிகளிலுமே புற்றுநோய் வரலாம். எந்த பாகமுமே விதிவிலக்கு கிடையாது. திடீர் எடை இழப்பு ஏற்படுது, வெயிட் லாஸ் ஏற்படுது அப்படின்னா நீங்க புற்றுநோய் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, பசியின்மை. ரொம்ப நாள் கரெக்டா பசிச்சுட்டு இருந்தது, திடீர்னு பசியின்மை, சுத்தமா பசியின்மை ஏற்படுது, சுத்தமா பசிக்கல அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். திடீர் வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல், அதாவது வயிற்றுப்போக்கு இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு, திடீர்னு உருவாகி இருக்கு அப்படின்னா இதுவுமே நம்ம பரிசோதனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். நாலாவது, தொடர் இருமல் இருக்கு அப்படின்னா நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கணும். அஞ்சாவது, குரல் மாற்றம் ஏற்படுது, திடீர் குரல் மாற்றம் இருக்கு அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆறாவது, காரணமற்ற ரத்த சோகை, அதாவது அனீமியா. ரத்த சோகை தெரியும், ஆனா காரணமே இல்லாம ரத்த சோகை ஏற்படுது, ஹீமோகுளோபின் அளவுகள் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு ஒருவேளை புற்றுநோய் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கறதுனால அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏழாவது, ஆறாத புண் மற்றும் வடுக்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அது என்ன அப்படிங்கறத ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எட்டாவது, சிறுநீர் கழிப்பதில் மாற்றம். திடீர்னு சிறுநீர் பாதையில சிறுநீர் கழிக்கிறதுல ஏதோ ஒரு மாறுபாடுகள் தென்படுது அப்படின்னா அது சிறுநீரோட நிறமா இருந்தாலும் சரி, சிறுநீர் போடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி சொட்டு சொட்டா போற மாதிரி இருந்தாலும் சரி, பல்வேறு அறிகுறிகள் மாறுபாடுகள் தோணலாம். சிறுநீர்ல நுரை போற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப அறிகுறின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றேன். 9, வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நிக்காம இருந்துகிட்டே இருக்கு, எந்தவித மருத்துவத்துக்கும் கேட்க மாட்டேங்குது,
கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, திருப்பி திருப்பி வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அது என்னங்கறத ஒரு வாட்டி சர்வைக்ஸ் கர்ப்பப்பை வாயில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 10வது, மாதவிடாய் நின்ற பின் மெனோபாஸ் வந்துடுச்சு, மாதவிடாய் நின்றுச்சு, ஆனா அதுக்கு அப்புறம் திருப்பி ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அதுவுமே வேற ஏதாவது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையோட அறிகுறியா இருக்கலாம். இதெல்லாம் தான் புற்றுநோயோட 10 ஆரம்ப அறிகுறிகள். அடுத்து புற்றுநோயோட காரணங்கள், கூரான பற்கள் இருக்கு, அந்த பல்லு குத்திக்கிட்டே இருக்க ஒரு இடத்த அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த புண்கள் கூட ஒரு ஸ்டேஜ்ல புற்றுநோய் புண்ணா மாறலாம். பிளாஸ்டிக் பையில் சேமிக்கப்பட்ட உணவை பயன்படுத்துறது ஒருவேளை இரைப்பை புற்றுநோய்க்கு காரணமா அமையலாம். நம்மளோட மரபணுக்கள் மூலமா நம்மளோட பெருங்குடல்ல புற்றுநோய் வரலாம். நம்ம நுரையீரல்ல தொடர்ந்து நம்ம இரிட்டேஷன், எப்படி ஒரு பல்லு கூட ஒரு புற்றுநோய் உண்டாகுமோ அதே மாதிரி உடம்போட எந்த ஒரு பகுதிக்கும் நம்ம திருப்பி திருப்பி ஒரு இரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வைங்க, எவ்வளவு நேரம் தான் தாங்கும், அது திருப்பி தன்னோட வேலையை காட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஒருவேளை நம்ம ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், திருப்பி திருப்பி அந்த நுரையீரல் துன்புறுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல அது நுரையீரல் புற்றுநோயா கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருப்பி திருப்பி நம்ம வயிறை மது குடிக்கிறது மூலமா, ஆல்கஹால் குடிக்கிறது மூலமா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், உடம்புல வயிறுல எரிச்சல் வருது, வேற எதையும் சாப்பிட முடியல போன்ற சுச்சுவேஷன் இருந்தாலுமே விடாம நம்ம தொடர்ந்து மது குடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல வயிறால தாங்க முடியாது, தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி புற்றுநோய்களை அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஈசோபேகஸ் இந்த உணவு குழாயில ஆரம்பிச்சு நம்ம குடல் முழுக்க எங்க வேணாலும் புற்றுநோய் ஏற்படலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பியர் குடிக்கிறதுனால ஆசிரமை பகுதியிட்ட இருக்கக்கூடிய ரெக்டம் அப்படிங்கிற ஒரு தசைக்கு ஒரு கேன்சர் வரலாம், ரெக்டல் கேன்சர்னு சொல்லிட்டு பியர் குடிக்கிறதுனால வரலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம் ஆல்கஹால்லாம் ரொம்ப விஸ்கி தானே ஸ்ட்ராங், பியர்லாம் ரொம்ப லைட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. பியர்ல 8% ஆல்கஹால் இருந்தாலும் அதுவுமே நம்ம உடம்புல நிறைய புற்றுநோயை கொண்டு வர வல்ல அருமையான ஒரு வானம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் ரொம்ப அதிகமா நம்ம ஊர்ல பார்க்க முடியுது. ஆனா இதற்குமே சரியான காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எக்ஸாக்டான காரணம் எந்த ஒரு புற்றுநோய்க்குமே இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல எந்த புற்றுநோயுமே இல்ல அதோட காரண கர்த்தா. இப்ப மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்காம இருக்கக்கூடிய தாய்மார்கள்ல அதிகமா புற்றுநோய் இருக்குது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களை விட அப்படிங்கிற ரிசர்ச் ஸ்டடீஸ்ல இருக்கு. பட் இதெல்லாம் கன்க்ளூசிவா சொல்ல முடியாது. அதுக்காக தாய்ப்பால் கொடுத்தா தான் நம்ம புற்றுநோயில இருந்து பாதுகாக்கப்படுவோமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது இல்லையா. எத்தனையோ கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க, அவங்க நல்லபடியா தான் இருக்கிறாங்க புற்றுநோய் இல்லாம. சோ இதுல அதனால பல விஷயங்கள் இதுல காரண கர்த்தாவா அமைஞ்சிடுது. அதே மாதிரிதான் சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஓரளவு பாசிட்டிவ் அசோசியேஷனும் அதெல்லாம் பார்க்க முடியுது. பட் அதுக்காக எல்லாருக்கும் இது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அப்படி வராது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஆனா சில பேருக்கு அந்த மரபணுவிலேயே ஒரு ஜீன்லயே ஒரு மாறுபாடு இருக்கோ என்னவோ தெரியல. அதனால புற்றுநோய்ங்கிறது சில பேருக்கு சில வம்சாவளி சில பரம்பரையினருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஜெனரேஷன்லயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த புற்றுநோய் குறிப்பிட்ட புற்றுநோய் குடும்பத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்பு வேணா அதிகமா இருக்கு. அதே மாதிரி நம்ம உறுப்புகள்ல தான் புற்றுநோய் வரணும்னு கிடையாது, ரத்தத்துல கூட புற்றுநோய் வரலாம். அதுதான் ரத்த புற்றுநோய், லுக்கீமியா இந்த மாதிரி புற்றுநோய்களும் வரலாம். இந்தியாவில் ஆண்டுதோறும் 3 லட்சம் பேர் புற்றுநோயால இறக்குறாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் புள்ளி விவரங்கள். அப்படிங்கும்போது எல்லாருமே நம்ம நம்மளுக்கு எதுவும் வராது அப்படின்னு அஜாக்கிரதையா இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுலதான் இங்க நம்ம புற்றுநோய் எதிர்த்து போராடுறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெப்பன் ஆயுதமா பார்க்கப்படுது. ஏன்னா வேற எந்த ஆயுதமும் கிடையாது. புற்றுநோய்ங்கிறது ஆரம்பத்துல கொஞ்சமா தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ்லயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு அதை அறுவை சிகிச்சை மூலமாவோ அகற்ற முடியும், இல்ல மருந்துகள் மூலமாவோ அதை குறைக்க முடியும், இல்ல ரேடியோ தெரப்பின் ரேடியேஷன் மூலமாவோ அந்த புற்றுநோயை ஓரளவு ஆரம்ப கட்டத்திலேயே குறைச்சிட முடியும். ஆனா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம புற்றுநோயை கண்டறிஞ்சோம் அப்படின்னா அது பேருக்கு ஏத்தாப்புல புற்று அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பரவி இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கும் போது. அப்போ ஒவ்வொரு உறுப்புலையும் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுங்கிறது கஷ்டம். அதனால அவங்க கடைசி கட்டத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கிரீனிங், இப்ப மார்பக புற்றுநோய்னா எப்படி மார்பகத்தை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்து ஏதாவது கட்டிகள் மாதிரி தென்படுது அப்படின்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடியே போய் ஒரு பக்கம் மார்பகத்தையே ரிமூவ் பண்ண ஸ்டோரி எல்லாம் இப்போ அமெரிக்கா அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடிகைகள்லாம் ரொம்ப பெரிய நடிகையா கருதப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ப்ரொஃபைலாக்டிக் மாஸ்டெக்டமின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலாக்டிக்கா, அதாவது வருமுன் காப்போங்கிற மாதிரி புற்றுநோய் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க இருக்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு போக வேணாம்.
பட் அட்லீஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் ஒருவேளை வந்து குடும்பத்துல வேற யாருக்கா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம மார்பக புற்றுநோய்க்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட ஒரு ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் இருக்கு, அழகா ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துக்கலாம். குடல், கண்கள், நுரையீரல், எல்லாத்துக்குமே எல்லா பகுதியிலையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லாவே இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா முதல்ல போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்ப கட்டத்துல கண்டறிகிறது ரொம்ப முக்கியம். அடுத்து புற்றுநோய்கள் வராமையே பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம முழு கவனத்தையும் இப்ப செலுத்துவோங்க. எப்படி நம்ம புற்றுநோய் வராமையே நம்ம தடுக்கலாம்? சிகரெட் பிடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, ஓகே, அது வந்து அக்செப்டட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அது அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கும் பல பேருக்கு வருது இல்லையா? அப்ப நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது புற்றுநோய்கள் வராம தடுக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஒன்னொன்னா நீங்க கேட்ட விஷயமா தான் இருக்கும். ஆனா உடற்பயிற்சிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது. உடற்பருமனை குறைச்சி நம்ம உடல் எடையை கரெக்டா வச்சுக்கிறதுங்கிறது புற்றுநோய்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சின்ன வெப்பனா இருக்கு. மூணாவது தூக்கம். நல்ல தூக்கம் இருக்கு அப்படின்னா நம்மளோட தூக்கமே வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்யும். தூக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய மருந்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தூக்கத்தை அலட்சியப்படுத்தாம நல்லா தூங்கி நம்ம உடம்புல புற்றுநோய் செல்கள் உருவாகாம பாத்துக்கிறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட ஃபவுண்டர், வந்து ரொம்ப சூப்பரா பயங்கரமா வேலை செஞ்சாரு, ரொம்ப அருமையான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினாரு. ஆனா அவரு இறக்கும் போது சொன்ன விஷயம், தயவு செஞ்சு உங்க உடம்ப பாத்துக்கங்க, ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. கணைய புற்றுநோய், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் காரணமா. அவர் வேலைக்கு காரணமா எந்நேரமும் வேலைன்னே இருந்தாரு. காஃபின்னு குடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பாவே எங்கிட்டு இருந்த மனுஷன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து ஒரு சில ஆண்டுகள்லயே இறந்து போயிட்டாரு. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தோட சேர்த்து ஸ்ட்ரெஸ், இதுவுமே வேலைப்பளுவோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஸ்ட்ரெஸ் அளவுக்குள்ள எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம புற்றுநோய்கள் வராம நம்மள பாதுகாத்துக்கிறோம். அதுக்கு தான் யோகாவோ, மெடிடேஷனோ, இல்ல எந்த விதமான எக்ஸசைஸ் வேணாலும் அந்த மூச்சோட சேர்த்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் அளவுக்குள்ள குறைக்கும். மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு எக்ஸசைஸுமே நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த சேனல்ல எத்தனை எக்ஸசைஸ் வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 5வது காய்கறிகள், பழங்கள். முக்கியமா வந்து பழங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் போராளிங்க. இப்போ வந்து லெமன் ஆகட்டும், ஆரஞ்சு ஆகட்டும், அன்னாசி ஆகட்டும், இந்த வைட்டமின் சி நிறைந்த எல்லா உணவுகளுமே, எல்லா பழங்களுமே புற்றுநோய்க்கு எதிராக போராடுறதுல ஒரு மிகப்பெரிய வல்லமையை கொண்டவை. எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு, இம்யூனிட்டியை அதிகரிச்சு நம்ம உடம்புல கேன்சர் செல்கள் பல்கி பெருகாம பாதுகாக்கக்கூடியவை. அதனால இந்த வைட்டமின் சி நிறைந்த இந்த உணவுகள், பழங்களை வந்து அந்த இது கலந்திருக்கு, இது நேச்சுரல் கிடையாது, இது ஆர்கானிக் கிடையாது, இது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க பழங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறோம். நம்ம பழங்கள் வந்து கட்டாயம் நம்ம உணவுல சேர்த்துக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி காய்கறிகள் வந்து அட்லீஸ்ட் சேர்த்துக்கிறோம், ஆனா இன்னும் நிறைய சேர்த்துக்கணுங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் மிக அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கணும், புற்றுநோய்கள் இருந்து நம்மள பாதுகாத்துக்க. அதே மாதிரி இன்னைக்கு தடுப்பூசி கூட இருக்கு. சில புற்றுநோய்களுக்கு எதிராக தடுப்பூசி இருக்கு. முக்கியமா வந்து பெண் குழந்தைகளுக்குலாம் வந்து அவங்க அடலசன்ட் பீரியட்லயே, டீனேஜ் பீரியட்லயே, அவங்க கர்ப்பமா ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்சின் வந்து நம்ம போட்டோம்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை தெரிய வருது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு. ஸோ அதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஹெச்பிவிங்கிற வைரஸ் வந்து நம்ம உடம்புல புற்றுநோய் ஏற்படுத்தாம, அதாவது பெண்கள்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுத்தாம இருக்க இந்த ஹெச்பிவி வேக்சின் போடப்படுது. அதை போட்டுக்கலாம், தடுப்பூசியா போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லீரல் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்குது. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ்க்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தடுப்பூசி வேக்சின் இது. இந்த வேக்சின் வந்து முக்கியமா நாங்களா போட்டுக்கிட்டோம். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்பவுமே ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷனுக்கு ரிஸ்க்ல இருக்கிறவங்க, எப்பவுமே பேஷண்ட் பாக்குறவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மெடிக்கல் காலேஜ் என்டர் ஆகும் போதே எல்லாருக்குமே ஹெப்படைட்டிஸ் பி போடுறது அப்படிங்கிறது கம்பல்சரி. ஆனா பொதுமக்களுக்கு இது வந்து கம்பல்சரியா ஆக்கப்படல. ஆனா குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே இப்ப நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுறோம். மற்றபடி சின்ன வயசுல ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் தடுப்பூசி போடாம இருந்தா இப்ப போட்டுக்கிறது நல்லது. புற்றுநோய்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, அதுவும் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரும்போது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்டா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நோக்கி போறோம். அப்கோர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த பக்கம் போறது நம்ம தடுக்க முடியாது. ஆனா அதுல எது நம்பகத்தன்மையோட இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப டவுட். இப்ப கூட வாட்ஸ்அப்ல திடீர்னு ஒரு இன்னைக்கு பார்த்தேன் நானு, அதாவது சுடு அன்னாசி,
அதாவது அன்னாசி பழத்தை வந்து சுடுதண்ணீர்ல போட்டு அந்த சுடுதண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த கேன்சரா இருந்தாலும் ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு. ஒரு அன்னாசி பழம் சுடுதண்ணியில போட்டு குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேன்சர் குறைஞ்சிரும் அப்படின்னா இந்நேரம் எத்தனையோ பேர் குணமாயிருப்பாங்களே. ஆம், ஆனா இதெல்லாம் வந்து நம்பிக்கையாவே இல்லை. ஜஸ்ட் மக்களை வந்து சும்மா ஆசை காட்டுற மாதிரி தான் இது இருக்கு. ஆனா இதை ட்ரை பண்றதுனால யாருக்கும் எந்த இதுவும் வரப்போறது இல்ல, சைடு எஃபெக்ட் வரப்போறது இல்ல. இதுல இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா, சுடுதண்ணியில வந்து நம்ம பழத்தை போடும்போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள், மெயினா வைட்டமின் சி எல்லாம் வந்து அது போயிடாதா? அது சும்மா சாதாரண சக்கை சாப்பிடுற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கறதா டாக்டர் ஆகிய என்னோட டவுட். இதுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சவர் தான் பதில் சொல்லணும். பட் இதெல்லாம் அன்வெரிஃபைடு கிளைம்ஸ். இந்த மாதிரி நிறைய புற்றுநோய்க்கு வந்து இது சரியா பண்ணும், அது சரி பண்ணும் நிறைய வருது. அந்த மாதிரி அன்வெரிஃபைடு கிளைம்ஸ் நிறையவே இருக்கு. அது வந்து நீங்க வந்து உங்களோட நாலேஜுக்கு வந்தாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஏன்னா புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இந்த மூட நம்பிக்கைகள் ஒழியணும். எது உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அதாவது ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி, அதாவது ரத்த வாந்தி எடுத்து வந்தவங்க, இவங்களுக்கு வந்து அடினோ கார்சினோமா அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகள் தான். ஆனா அவங்க ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் தான் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், லைம், இந்த மாதிரி வைட்டமின் சி நிறைந்த விஷயங்களை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னி வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசம். முடி கொட்டுதல், சொட்டையாதல், ரொம்ப வீக் ஆயிடுவாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. கேன்சர் பாதிச்சவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலையும் அந்த இதெல்லாம் தாங்க முடியல. ஏன்னா அந்த மரத்தை சாப்பிடும்போது வாமிட்டிங், எக்ஸ்ட்ராடினரி வாமிட்டிங் இருக்கும். அந்த வாமிட்டிங்கை ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சில பேரால் அதை டாலரேட்டே பண்ண முடியாது. ஸோ அவங்க அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அவங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்தினாலும் அவங்க வந்து இந்த மற்ற விஷயங்கள், முக்கியமா இந்த பழங்களை எடுத்துக்கிறதன் மூலமா அவங்க கேன்சர் அதுக்கப்புறம் வளரல, கண்ட்ரோல்லே இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னையோட ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டில் அவங்க நல்லபடியா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நல்ல உணவுகள் சாப்பிட்றது மூலமா வந்து முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. பட் இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் இது எல்லாமே மரபணு சார்ந்த விஷயங்கள் தான். டாக்டரோட ஃபுல் ட்ரீட் முடிஞ்ச அளவு டாலரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்லாம் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா தான் பெட்டர். பட் அதுக்கு முன்னாடி ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ்லாம் இருக்குன்னா நல்ல சத்தான உணவுகள், உடற்பயிற்சி, தூக்கம், ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நல்லா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. காஃபி, டீ, ஸ்மோக்கிங், காரமான உணவுகள் போன்ற எல்லா விஷயத்தையும் ஒதுக்குங்க. கீரைகள், பழங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க. நம்ம வந்து தைரியமா போராடணும். புற்றுநோய்னு ஒண்ணு வரும்போது வந்துருச்சுன்னா அதை எதிர்த்து போராடலாம். முடிஞ்ச அளவு போராடி வெற்றி பெற பார்ப்போம். இந்த புற்றுநோய் குறித்த இந்த விழிப்புணர்வு பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.